ஒரு வீடியோ ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த வீடியோ கீழே இருந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ என்ன வீடியோ, என்ன நடந்தது, என்ன ஒரு அவுட்கம் வந்து இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இன்னும் கார்த்திகை வச்சு அந்த பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு. எஸ், ஹைதராபாத்தில் தில்சக் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஐபிஎஸ் ஒருத்தங்க சுமதி அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி செக் வைக்கிறாங்க. என்னன்னா ஒரு 12:30 இரவு நேரத்தில் பெண்கள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி செக். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது கீழே இருக்க கமெண்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். லைக் மே 1 2 இந்த மாதிரி டேட்டில் வந்து ஒரு நைட்டு 12:30லேருந்து ஏர்லி மார்னிங் 3:30 வரைக்கும் வந்து அந்த இடத்துல இவங்க மஃப்டியில் ஒரு சாரீ கட்டிட்டு நிற்கிறாங்க. எஸ், இதில் என்ன கொடூரமான விஷயம்னா எனக்கு வந்து காந்தியடிகள் சொன்ன ஒரு வரிகள் தான் வந்து ஞாபகம் வருது. எந்த ஒரு பெண் இரவு நேரங்களில் தனியாக வந்து போறாங்களோ எந்த ஒரு அச்சமும் இன்றி அப்போதான் வந்து இந்தியாவுக்கு வந்து முழு சுதந்திரம் கிடைத்ததா சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் சொல்லியிருப்பாரு. பட் அது இன்னும் கூட நடக்கலன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எஸ், 40 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் ஹராஸ்மெண்ட்டான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. சில பேர் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான சில செயல்களும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கே அந்த நிலைமை, ஈவன் தோ அவங்க வந்து அதை சமாளிச்சிருக்காங்க ஒரு 3 மணி நேரம். ஸோ என்ன நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ கேஸ் போடலை, ஃபைல் பண்ணல, அடிக்கலை, கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை கவுன்சிலிங் அமைச்சிருக்காங்க. இதை விட ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்னா அங்கே அந்த மாதிரி பண்ணவங்களில் 18லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அதாவது இளம் தலைமுறையிலேருந்து பர்டிகுலராக பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க்குக்கு போகிறவங்க அப்படின்னும் போது தே நோ வெல் அபவுட் அவர் சிஸ்டம், எஜுகேஷன் இருக்குது, படிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல நிறைய கேள்விகள் வந்து அங்கே வந்து அவங்க ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்க சுமதி அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள். ஸோ இதை வந்து நான் வீடியோவை பார்க்கும்போது கிரவுண்ட் ரியாலிட்டியில் கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஒரு பொண்ணு ஏன் 12:30 மணிக்கு அங்கே போகணும், ஒரு பொண்ணு 1:30 மணிக்கு இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. சில பேர் வந்து அது ப்ராஸ்டியூஷன் ஏரியா, நீங்கள் போய் நின்னாலே அப்படி தான் உங்களை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.